1995ல் கிறிஸ்டோபர் ரீவ் அப்படின்னு ஒரு ஆக்டர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் என்ன ஆகுது, அவரோட நெக் சிவியராக இன்ஜூர் ஆகி அவரோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கான கனெக்ஷன் கட் ஆயிடுது. அந்த கனெக்ஷன் கட் ஆனதில் அவர் நெக்குக்கு கீழே மொத்தமாக பேரலைஸ் ஆகிடுறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் அவர்னால இனிமேல் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டிமுலைசேஷன் ஹெல்ப்போட அவரோட கை அண்ட் காலை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவர் அக்செப்டன்ஸோட டினையல் ஃபேஸில் இருக்காரு. அவர்னால இந்த ஒரு வாழ்க்கையோட சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது ஒரு எண்டே இல்லை, அவர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் பண்ணுறாரு, சில வருஷம் பண்ணுறாரு. 5 years கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவர் கை லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது, அவர் கால் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கேன்ஸ் போகிறாங்க. ஸ்கேன்ஸ் பார்த்தா அவர் பிரெயின்ஸ் அவர் கை அண்ட் காலுக்கு மற்ற பாடி பார்ட்ஸுக்கு சிக்னல்ஸ் சென்ட் பண்ணுது. அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப வியந்து போயிட்டாங்க. அண்ட் இதிலிருந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த ஒரு மனுஷனால் பண்ண ஒரு சின்ன எஃபர்ட் வழிவகுத்தது. ஆமாம் கைஸ், நம்ம நிறையா டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்க மாட்டோம். 2 டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்குது, ஃபிக்ஸட் மைண்ட் செட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட். இங்கே கிறிஸ்டோபர் ரீவ் டிஸ்பிளே பண்ணது க்ரோத் மைண்ட் செட். வாழ்க்கையில் ஒன்று முடியாதுங்கிறப்போ நம்ம மைண்ட் செட்டை மாற்றி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஏன் நத்திங் டு லூஸ், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம அடுத்த லெவல் போகலாமே, நம்ம எபிலிட்டிஸை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சாரு. பட் நம்ம வாழ்க்கையில் நிறையா தடவை நம்ம ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருப்போம். இருக்கிற இடமே போதும், நம்ம சேஞ்சுக்கு நம்ம ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் போகணும், நம்ம பர்சனலாகவும் க்ரோ ஆகணும், நம்ம பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்லையும் நம்ம க்ரோ ஆகணும்னா நம்ம ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறணும். ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறுறப்போ நம்ம கெப்பாசிட்டிஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். நம்மளால் முடியாதது கூட நம்ம மைண்ட் செட் ஷிஃப்ட்னால நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் நம்ம வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.